family. Happy Diwali. Happy Diwali. So இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நாங்க சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு சாமி கும்பிட்டு பூரி சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து திருவண்ணாமலை கிளம்பி இருக்கோம். திருவண்ணாமலை நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இது வரைக்கும் போனது கிடையாது, இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் நாங்கள் இப்போ கிளம்புறது டைம் பார்த்தீங்கன்னாக்கா 11:50. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே போக கரெக்டாக 4 மணிக்கு கோயில் திறப்பாங்க. ஸோ அந்த டைமில் சாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த பட்டாசெல்லாம் நல்லா வெடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பியிருக்கோம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். கிளம்பி கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா செம மலை தட்டி எடுத்துருச்சு. ஸோ அந்த மலையை என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ லஞ்ச் டைம் வந்துருச்சு, பசியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டா ஊர்வசிக்கு ரெஸ்டாரண்ட் வந்தது. இது நாங்க எப்பவுமே யூஸ்வலா சென்னை டு கோயம்புத்தூர் டிராவல் பண்ணும்போதுலாம் இந்த ரெஸ்டாரண்ட் பார்ப்போம். பட் அந்த டைம்ல லஞ்ச் டைம் இருக்காது, ஸோ அதனால மிஸ் பண்ணிடுவோம். இந்த டைம் கரெக்டா லஞ்ச் டைமுக்கு உள்ள போந்தோம். ஆம்பியன்ஸ் சூப்பரா இருந்தது. காம்போவும் பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு அடல்ட்ஸுக்கு நார்த் இந்தியன் காம்போ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தனால எல்லாருமே பிடிச்சி சாப்பிட்டோம். கிட்ஸும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்தனால அவங்களுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ஆம்பியன்ஸ்ல நிறைய போட்டோ செஷன் இருந்தது. ஸோ அங்கெல்லாம் போட்டோ எடுத்தோம். ஸோ நீங்க வந்து இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா சென்னை டு திருச்சி ஹைவேல இருக்கும். ஸோ அதனால நீங்க அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற பிளேஸ்ன்னு சொல்லலாம். நல்லா ஹைஜீனிக்கா இருந்தது. ரூட் பாத்தீங்கன்னாக்கா சென்னை டு திருவண்ணாமலை வந்து திண்டிவனம் போனீங்கன்னாக்கா 189 கிலோமீட்டர். ஸோ ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளியரா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். இதுதான் செஞ்சி கோட்டையா? ஆமா. இந்த மலைக்கு எப்படி போறது? மழை வந்தனால நல்லா இருக்கு கிளைமேட். நல்லா கூலா, வெயில் இல்லாம, கொண்டாட்டத்தை பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்புறம் என்ன இல்லம்மா, நீ அமைதியா வர்ற இல்ல வரும்போது வீட்டுல என்ன ஏதாவது சொல்லிட்டே இருப்ப. அதை கிளீன் பண்ணுங்க, இதை கிளீன் பண்ணுங்க, அதை தொடைங்க, இதை தொடைங்க, அதை எடுத்து இங்க வைங்க, இது ஆமா எல்லாம் நானே செய்ய முடியுமா? அதெல்லாம் இல்லாம நிம்மதியா காரை ஓட்டிட்டு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு ஜாலியா இருக்கு. ஆமா எனக்குமே ஜாலியா நிம்மதியா எந்த வேலையும் செய்யாம சமைக்காம போற இடத்துல எல்லாம் அங்க அப்பப்ப சாப்பிட்டுட்டு பசிச்சா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு நினைச்சா டீ குடிச்சிட்டு டெய்லியும் ஆபீஸ்க்கு வீட்டுக்கு சமையல அப்படியே போயிட்டு இப்ப வெளியே வரும்போது ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இந்த கிளவுட்ஸ், இந்த வியூ, அட்மாஸ்பியர்ல பார்க்கும்போதுல நேத்து தாண்டி தடாகம் போயிட்டு வந்தோம். அதுக்குள்ள இவ்வளோ திருவண்ணாமலை ஊருக்குள்ள வந்தாச்சு. இப்ப தெரியுது இல்லைங்களா, அதுதான் திருவண்ணாமலை. நீங்க இங்க வருதுனாக்கா நீங்க வீக் டேஸ் பிளான் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கும், அதனால வீக் டேஸ் பிளான் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதே மாதிரி இங்க வரும்போது உங்களுக்கு நிறைய லாட்ஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. குளிச்சுட்டு லெஷரா போறதுக்கு நிறைய டாய்லெட்ஸும் இருக்கு. ஸோ அதனால வரி பண்ணாம நீங்க வரலாம். ஸோ நாங்க உள்ள என்ட்ரு ஆகும்போது மணி வந்து 4 மணி. ஸோ ஒரு 50 ருபீஸ் டிக்கெட்ல வாங்கிட்டு போனோம். ஃப்ரீ தரிசனமும் இருக்கு. 50 ருபீஸ்ல வாங்கும்போது கொஞ்சம் சீக்கிரமா தரிசனம் பார்த்துட்டோம். 4 மணிக்குள்ள போய் 4:45 நாங்க வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போதே பாத்தீங்கன்னாக்கா பிரசாதமும் அவைலபிளா இருந்தது. ஸோ புளியோகரை எல்லாம் பாத்தீங்கன்னா 10 ருபீஸ் தான். அதிரசம் இதெல்லாமே இருந்தது. ஸோ நல்லா டேஸ்டியாவும் இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு நாங்க வெளியே வந்தோம். தரிசனம் முடிஞ்சாச்சு. முடிச்சுட்டு கோயிலிருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து இப்போ ஒரு கோபுரம் வழியா உள்ள போய் இன்னொரு கோபுரம் வழியா எக்ஸிட் ஆனோம். அதனால அந்த கோபுரம் வழியா இருந்து இன்னொரு மெயின் நம்ம கார் நிப்பாட்டின இடத்துக்கு வந்து நடந்து தான் போகணும், இல்லைன்னா ஆட்டோவில் போகலாம். ஸோ நாங்கள் வந்து மலை ஃபுல்லாக கிரிவலம் வராதனால அட்லீஸ்ட் இந்த கோபுரத்தில் அந்த கோபுரமாவது நடந்து போகலான்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து என்ட்ரி வந்து ஒரு 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 சைட்லேருந்து எக்ஸிட் வந்து இன்னொரு சைடு. ஆமாம். ஸோ என்ட்ரி பக்கத்தில் பார்க் பண்ணோன்னா எக்ஸிட்லேருந்து ஹாஃப் த டெம்பிள் வந்து சுற்றிட்டு வரணும் நம்ம. ஸோ அதை நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு முடியாதவங்க ஆட்டோவில் போய்க்கலாம். நாங்கள் வந்து நடந்தே போகலான்னு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். இன்னைக்கு கோயில் தரிசனம் சூப்பராக முடிஞ்சுது. இப்போ பேக் டு சென்னை ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். 4 o'clock கரெக்டாக உள்ள போனோம். 4:45 வந்து பிரசாதம் வாங்கிட்டு வெளியிலேயே வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ்க்குள்ளே வந்தாச்சு.
நாங்கள் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். தீபாவளி அன்னைக்குங்கிறதுனால இன்னைக்கு அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. மழையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வரல. ஸோ அதே மாதிரி வரும்போது இந்த தீபாவளி அன்னைக்கு ஹைவேல வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஊரில் அதாவது அவுட்டர் சென்னை வரைக்கும் நல்லா இருந்தது. சென்னை சிட்டி என்ட்ரு ஆக பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியுது. இப்போ நான் அப்படியே கேமராவை வந்து நான் ஃப்ரண்ட்டில் போடுறேன் பாருங்கள். கேமராவில் கூட ஓரளவு கிளியராக இருக்குது. ஆனால் நம்மளோட ஐசைட் விசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அந்த பொல்யூஷனோட லெவல், அந்த பட்டாசோட லெவல். நம்ம அப்படியே கேமரா திருப்புறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப இதாக இருந்தது. கவர்மெண்ட் ஏன் வந்து கிராக்கர்ஸ் வந்து வெடிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான், அந்த பொல்யூஷனுக்காக தான். நம்ம இத்தனை நாள் வந்து நான் ஹைவேல நான் ட்ராவல் பண்ணதே இல்லை. தீபாவளி டைமில் வீட்டில் தான் இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம், இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வருவோம். அந்த ஹைவேல வரும்போது தான் தெரியுது அந்த கிராக்கர்ஸோட அந்த பொல்யூஷன் வந்து எவ்வளோ டென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விசிபிலிட்டியே இல்லை. பட்டாசு வெடிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். ஆமாம், நாங்களுமே அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண லிமிட்டாக வாங்கி பேருக்கு பசங்களுக்காக வந்து காலையில் பசங்க வந்து இல்லாமல் இருக்கவே முடியாது. நம்ம வயசில் நம்ம வெடிச்சிருப்போம், அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கும். பட் ஸ்டில் கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணலாம் நம்மலாம். ஆமாம், அதனால தான் இன்னைக்கு வந்து அவுட்டிங் போகலான்னு ஒரு கோயில் ட்ரிப்பு போயிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. தரிசனம் உள்ளே எடுக்க முடியாததுனால நாங்கள் எடுக்கலை. பிக்ஸ் மட்டும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது தரிசனம். ஸோ எல்லாத்துக்காகவும் நாங்கள் சேர்ந்து வேண்டியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய் பாய். ஹாப்பி தீபாவளி ஒன் மோர் டைம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.